ஹாய் ஹலோ வெல்கம் டு மூன்லைட் டாரோ 96க்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் வந்து நம்மளுக்கு என்ன செய்தி டாரோட் வழியாக கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சில பேர் வந்து இன்டெசிஷனாக இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். பட் வந்து சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்காமல் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்க மாதிரியே இருக்குது. நான் வந்துட்டு எந்த சைடு போனாலுமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் ஏன் அப்படி திங்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட பாஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு கடினமான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அதனால நீங்கள் அப்படி திங்க் பண்ணுறீங்க. யாராவது செப்ரேஷனில் இருக்கீங்க, கணவர் விட்ட பிரிஞ்சு இருக்கீங்க, இல்லாட்டி கணவர் வந்து இறந்துட்டாரு, அந்த மாதிரி இருக்கிற அவங்களோட மெமரிஸ்லாம் வந்து ரீகால் ஆகிட்டே இருக்கு. அவங்க கூட இருந்தது அந்த மெமரிலாம் உங்கள் கூடயே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு உங்களோட முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த ஹெல்ப் வந்து யாரோ ஒரு மூலியமாக உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் நீங்கள் வந்துட்டு அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் வந்து பாஸ்டில் ஹர்ட் ஆனனால இவங்கள நம்பலாமா நம்ப வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கனால நீங்கள் அந்த ஹெல்ப்பை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் துருன்னு இருக்கிற பர்சனாக இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன். நீங்கள் வந்தாலே ஒரு பிரைட்னஸ் இருக்கும் அந்த சரௌண்டிங்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன், ஒரு நல்ல ஒரு வெல் ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பர்சனாக இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் ப்ரைட்டாக இருங்க அப்படிங்கிறதும் வந்திருக்கு. யாருமே வேண்டாம் நான் மட்டும் இருந்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்ட மாதிரி கார்ட்ஸில் காமிக்குது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து திங்க் பண்ணியிருக்கலாம். நான் வந்து எனக்கான சாம்ராஜ்யத்தை வந்து நான் அந்த கோட்டையை கட்டி நான் இருந்துக்கிறேன். எனக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுற யாருமே வேண்டாம், நான் அதுக்கான எல்லா விஷயத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ இதுதான் உங்களுக்கு டாரோட் வழியாக முருகர் கூறும் செய்தி. உங்களுக்கு யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா மேலே தெரியிற நம்பர்லேருந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.